உலகம் முழுவதும் வாழக்கூடிய குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நமச்சிவாயம். ஜூன் மாதம். இப்போது இந்த ஜூன் மாதம் மிகுந்த எதிர்பார்ப்போடு, ஒவ்வொரு மாதமும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இந்த 2026 மே மாதம் எல்லாம் முடிஞ்சு ஜூன் மாதம் பெரிய எதிர்பார்ப்போடு ஓப்பன் ஆகுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரொம்ப சிம்பிளாக சொல்லுவோமே, மெயினாக பள்ளி மாணவர்கள் பெற்றோர்களுக்கு மிகுந்த கவலை. ஏன்னா ஸ்கூலில் கொண்டு போய்ட்டு சேர்க்கணும். எப்படி சாதாரண ஸ்கூலாக இருந்தாலும் 80,000 ரூபா கம்மி இல்லாமல் சேர்க்க முடியாது. அப்போ பணம் வேண்டும். அதே போல் நல்ல ஸ்கூலாக அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற கவலை இருக்கும். சிபிஎஸ்சி ஸ்கூல் மாற்றுவாங்க, இல்லை இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் மாற்றுவாங்க. அந்த மாதிரி ஸ்கூல் மாற்றுறது பிள்ளைங்களுடைய கவலை. பிள்ளைகளை நல்ல இடத்துல சேர்க்க முடியுமா? பிள்ளைகளை பற்றிய கவலை வேண்டாம். நல்லா படிப்பாங்க. இந்த ஜூன் மாதம் தொடங்கக்கூடிய கால நேரம் கிரகமாலிகா யோகத்தோடு தொடங்குது. எல்லாருக்குமே இந்த ஜூன் மாதம் நல்லா இருக்க போகுது. சும்மா சொல்லாதீங்க சாமி, சந்தோஷத்துக்காக சொல்லாதீங்க சாமி அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம். நிஜமாகவே இந்த ஜூன் மாதம் அனைவருக்கும் நல்லா இருக்க போகுது. ஏன்னா கிரகமாலிகா யோகம். அது என்ன சாமி கிரகமாலிகா யோகம்? பாருங்கள், கும்ப ராசியிலிருந்து கடக ராசி வரையிலும் 6 வீட்டிலும் 6 கிரகம் உட்காந்துருக்கு. 7 வீட்டில் உட்காந்துருக்காங்க. சிம்மம் வரையிலுமே கூட, கும்பத்திலிருந்து சிம்மம் வரையிலும் 7 வீட்டிலையும் 8 கிரகங்கள் உட்காந்துருக்கு. இது அப்படியே மாலை போட்ட மாதிரி கிரகமாலிகா யோகம். 7 to 7 1 to 7 இருந்ததுனாக்கா அந்த கிரகமாலிகா யோகமே இன்னும் கூட கூடுதலாக வேலை செய்யும். இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும். நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா எல்லாருமே வெற்றி பெறுவது, ஜெயிக்கிறது, வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம். நமக்கு நேரம் நல்லா இருந்தால் நாம் ஈஸியாக வின் பண்ணிவிடுவோம். அந்த நேரங்காலம் சரியில்லைன்னா அப்போ தான் அங்கே கஷ்டம் ஏற்படுது, தொய்வு ஏற்படுகிறது, டிலே, காலதாமதம் ஏற்படுகிறது. அப்போ செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். தனிப்பட்ட முறையில் பாருங்கள், குரு பெயர்ச்சி நடந்துருச்சு. இந்த ஜூன் மாதம் நிறைய நல்லது இருக்குது. குரு பெயர்ச்சி நடந்துடுது. கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த ஜூன் மாதம் செவ்வாய் ஆட்சி, புதன் ஆட்சி, குரு உச்சம், சனி குரு சேர்க்கை. சார், எனக்கு தெரிஞ்சு இந்த ஜூன் மாதம் உங்களில் ஒரு 20% நபர்களுக்கு கோடீஸ்வர யோகம் இருக்குது. இதுவும் நிஜம். எப்படி சொல்கிறேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, உச்சம் பெற்ற குரு அங்கே மீனத்தில் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய 9வது இருக்கக்கூடிய சனியை சந்திக்கிறார். சனினா நம்ம எல்லாம் அழுக்கு, கஷ்டம், இருட்டு அப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்க. அவர் ஒரு அதிர்ஷ்டம், சனி கொடுக்கும் அதிர்ஷ்டம்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சனி இருக்கும் இடம் அதிர்ஷ்டம். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிர்ஷ்ட யோகம் இந்த மாதம் இருக்குது. அதே போல் புதுசாக ஸ்கூல் மாறுறவங்க, படிச்சுட்டு வெளியில் வரவங்க, அதே போல் ஹையர் ஸ்டடீஸ்க்காக காத்திருக்கக்கூடியவங்க, நீட்டுக்காக காத்திருக்கக்கூடியவங்க, நீட்லாம் எழுதி முடிச்சிருப்பாங்க, ரிசல்ட் வந்துருக்கும். இப்போ என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாது. இன்னும் 1 வருஷம் எழுதலாமா? பசங்க காத்திருக்கிறேன்னு சொல்கிறாங்க சாமி. இன்னும் 1 வருஷம் காத்திருக்கிறதா இல்லையா? இப்பயே எழுதிடலாமா? இல்லை வேறு கோர்ஸு சேர்த்துடலாமா? இது போல் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமு, ஜேஇஆ இருக்கலாம், ஐஐடியாக இருக்கலாம், இல்லை வெளிநாடுகளில் வரக்கூடிய எக்ஸாமாக இருக்கலாம், ஹையர் ஸ்டடீஸாக இருக்கலாம். காத்திருக்கலாமா வேணாமா? அதே போல் புதுசாக காலேஜ் முடித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு, இது எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ வேலை வாய்ப்பு,
கல்வி, வெளிநாட்டு பயணம், புதிய அதாவது கவர்மெண்ட் ஜாபுக்கான எக்ஸாம், மெயினாக பரீட்சை சம்மந்தப்பட்டது, எக்ஸாம் சம்மந்தப்பட்டது, எல்லாத்துக்கும் மேலே ஜெயிக்கக்கூடிய பர்சன்டேஜ் உங்களுக்கு எத்தனை தன்மை இருக்குது, இதெல்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசி சார், இந்த ஜூன் மாதம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது? ஏன்னா சிம்ம ராசியை நாம் பார்த்துட்டோம், பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளோடு அவங்க இருந்திருப்பாங்க, பெரிய எதிர்பார்ப்புகளோடு அவங்க இருந்திருப்பாங்க. நாம தான் எல்லாமே இனிமேல் நமக்கு தான் சொந்தம்னு இருந்திருப்பாங்க. ஆனால் பாருங்க, எதிர்பாராத விதமாக சில விபத்துக்கள் நடந்திருக்கும், ஒரு ஆக்சிடெண்ட்டாக சில விஷயங்கள் நடக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம இப்படி கூட தமிழில் சொல்லலாம், எதிர்பாராத சில விஷயங்கள், மாற்றங்கள் வாழ்க்கையில் நடந்து விடும். நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. வீட்டம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது சாமி, எங்கள் வீட்டுக்காரர் இப்படி பண்ணுவாருன்னு தெரியாதுங்க சாமி, எங்கள் மாமியார் இப்படி சொல்லுவாங்கன்னு தெரியாது சாமி, எல்லாம் எங்கள் மாமியார் பண்ணுற வேலைங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க சொல்கிறோம்ல. அப்போ குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், பதவிகளாக இருக்கலாம், மக்கள் பிரச்சனையாக இருக்கலாம், மெயினாக குடும்பத்தில் வரக்கூடிய சில விஷயங்கள், அதே போல் உடம்புல வரக்கூடிய வியாதி சம்பந்தப்பட்டது, உடல்நிலை சம்மந்தமே இல்லாமல் உங்களுக்கு தெரியும் உடம்பு ஏதோ ஒன்று செய்யுது, உடம்பு ஏதோ ஒன்று படுத்தி எடுக்குதுன்னு. அப்போ உடல்நிலை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், உடல்நிலை ஆரோக்கியமானதாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா கிரகம் உங்களை முடக்கி போட்டு வச்சிருக்கலாம், எதையுமே செய்ய விட மாட்டேங்குதுறாங்க சாமி, என்னை அப்படியே முடக்கி வச்சிருக்கிறாங்க, ஒரு இடத்துல கிரகம் கட்டி போட்டு உட்கார வச்சிருக்கு, என்னால் எதையும் எழுந்து செயல்படுத்தி செய்யவே முடியல சாமி, ஒரு கட்டு போட்ட மாதிரி இருக்கு. இதெல்லாம் சிம்ம ராசிக்கான கஷ்ட நஷ்டங்கள், மெயினாக தொழில் கஷ்டங்கள், தொழில் நஷ்டங்கள், தொழிலில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை சிம்ம ராசி என்பர்களே, இனி வரும் காலம் இந்த ஜூன் மாதத்திலிருந்து சிம்ம ராசிக்கு இனிமே படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்கிறது. குறிப்பாக ராசியில் இருக்கக்கூடிய கேது அது என்ன செய்யுங்க, ஒரு மாதிரி வாழ்க்கையை வெறுப்படைய செய்யும். அதை போடா என்னடா வாழ்க்கை, அந்த விரக்தியான சூழ்நிலை ஏற்படும். இல்லை நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதுவும் நடக்காமல் இருக்கும். அப்படிலாம் மெயினாக நீங்கள் டிரான்ஸ்ஃபர்ஸ் எதிர்பார்க்கக்கூடியவங்களாக, மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடியவங்களாக, இடமாற்றங்களை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. நல்ல வேலையாட்கள் அமையணும், நல்ல இடம் அமையணும், நல்ல கம்பெனிஸ் அமையணும், இதிலெல்லாம் தொய்வுகள் ஏற்படும். அப்போ சிம்ம ராசி என்பது ஒரு பரிகார ராசி, கண்டிப்பாக வழிபாடு கை கொடுக்கும். சிம்மராசி என்பர்களே, கட்டாயம் வழிபாடு தேவை, இறை வழிபாடு தேவை. அப்போ தான் நீங்கள் நிம்மதி பிறக்கும். கண்டிப்பாக பரிகாரங்கள் முக்கியம். நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் தான் உங்களை காப்பாற்றும். இறை வழிபாடு மிகப்பெரிய பரிகாரமாக அமைந்துவிடும். செய்தொழிலாக இருக்கலாம், சின்ன சின்ன பிஸ்னஸாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம், ஷோரூமாக இருக்கலாம், மில்லுங்களாக இருக்கலாம், விவசாய பெருமக்கள் விவசாயம் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், இல்லை பெரிய விவசாயத்தையே ஹோல்சேல் பண்ணக்கூடியவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, பூ உற்பத்தி செய்யக்கூடியவங்க, ஃப்ளவர்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வச்சு நடத்தக்கூடியவங்க, புரியுதுங்களா, மார்க்கெட்டிங் செய்யக்கூடியவங்க, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, நான் நிறைய இடங்களில் சொல்ல, மெடிக்கல் ஷாப்பு, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, லேப்ஸ் வச்சு நடத்தக்கூடிய, கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது லேப் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஸ்கேன் சென்டர் வச்சு நடத்தக்கூடியவங்க, ராகு கேது சம்மந்தப்பட்டது, அது ஒரு ஜெராக்ஸ் கடையாக இருக்கலாம், கேது பெரிய எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் சென்டராக இருக்கலாம், அதுவும் கேது.
அப்போ அந்த மாதிரி மருத்துவம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, உபகரணங்கள் உற்பத்தி செய்யக்கூடியவங்க, மருந்து உற்பத்தி செய்யக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் செய்யக்கூடியவங்க, ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்தக்கூடியவங்க, டாக்டர்களாக இருக்கக்கூடியவங்க, கார்ப்பரேட் நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள், அப்போ நீங்கள் எந்த தொழில் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான். சிம்ம ராசி என்பர்களே, இறை வழிபாடு பக்தி மார்க்கம் உங்களுக்கு தேவை. பரிகாரங்கள் கை கொடுக்கும். அப்போ நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் இருக்குது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்திக்கும் இப்போ கோச்சாரத்துக்கும் என்ன மாதிரியான கோவிலுக்கு நீங்கள் போகணும், இதெல்லாம் கண்டுபிடிச்சி செய்வீர்களேயானால் வழிபாடுகள் பரிகாரங்கள் கை கொடுக்கும், பிராயச்சித்தம் கை கொடுக்கும். மீண்டும் நீங்கள் கொடிகட்டி பறக்கணும் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய வழிபாடு தேவை. யாராக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், சிறு தொழில் செய்யக்கூடியவங்க, வேலைக்கு போகக்கூடியவங்க, வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், நல்ல வேலை கிடைக்கும், கவலை வேண்டாம். சிம்ம ராசி அன்பர்களே, வேலையே இலசாமி அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கூட புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே. அப்போ இந்த ஜூன் மாதத்திலிருந்து சிம்ம ராசிக்கு படிப்படியாக வளர்ச்சி இருக்கு, தெய்வ சக்தி கை கொடுக்கும். கடைசியாக நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஜூன் மாதத்தில் கிரகமாளிகா யோகம் இருக்குது, குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார், செவ்வாய் ஆட்சி, எல்லாத்துக்கும் மேலே ராகு சுக்கிரன், ராகு புதன் தொடர்பு. அப்படின்னா வெள்ளி விலை, அந்த தங்கம் விலை ஏற்றம் அடையும், கோல்டு ரேட் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் உண்டு, வெள்ளி ரேட் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜூன் மாதம் விலையேற்றங்கள், மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும். கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டு, சென்செக்ஸ், இதெல்லாமே ட்ரேடிங்கு, இதெல்லாமே நல்ல லாபம் கொடுக்கும். அதே போல் இந்த கோல்டு பிஸ்னஸில் முதலீடு செய்திருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல லாபம் அங்கீகாரம் கிடைக்கும். இப்போ குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பசங்க சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது, பசங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறது, பிரிவுகளை ஏற்படுத்துவது, காதல் பிரச்சனைகள். இப்போ பொம்பளை பசங்க எங்கே அடங்குதுங்க, ஆம்பளை பசங்க கூட வீட்டுக்கு அடங்கிடுறாங்க, பொம்பளை பசங்க அடங்க மாட்டேங்குதுங்க. அப்போ அது மாதிரி காதல் பிரச்சனைகள், கௌரவ பிரச்சனைகள், காதல் பிரச்சனைகளாக இருந்தால் திருமணத்தில் வரக்கூடிய தடைகள், பொருத்தம் இல்லாமல் இருக்கிறது. அப்போ காதலில் வரக்கூடிய தடைகள், அதே போல் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், கல்யாணமாகி 1 வருஷமாக இருக்கலாம், 6 வருஷமாக இருக்கலாம், 10 வருஷமாக இருக்கலாம், கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், மாமனார் மாமியார், 3வது நபரால் வரக்கூடிய பிரச்சனைகள், அல்லது வசியம் சம்பந்தப்பட்டது, வேறு தொடர்புகள், வெளியூர் தொடர்புகள், சம்மந்தமே இல்லாமல் 2வது மனைவி, 3வது வெளியில் தெரியாத தொடர்புகள், ஆண் பெண் தொடர்புகள். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமையானால் ஒரு வசியம் பிரிவு இருக்குனாக்கா அதெல்லாம் காப்பாற்ற முடியும், கவலை வேண்டாம் அன்பு பக்தர்களே. அதுக்கெல்லாம் நல்ல காப்பாற்றுறதுக்கு நல்ல வழி உண்டு. அதே போல் திருமண தடைகள், இப்போ ஜூன் மாதம்னா நமக்கு தமிழுக்குங்க வைகாசி ஆனி மாதம், உத்தராயணம், ஆனி மாதம் குரு பெயர்ச்சி நடந்து போச்சு. அப்போ இனிமேல் உங்களுக்கு குரு பலன் வந்தாச்சு. உங்கள் பொண்ணோ பையனோ சீக்கிரமாக நல்லபடியாக ஜாதகம் அமைஞ்சு
ஒரு டக்குன்னு நிச்சயதார்த்தம் பண்ணி இந்த ஐப்பசி கார்த்திகையில் கல்யாணத்தை முடிச்சிடலாம். தட்டி போன திருமணம், தள்ளி போன திருமணம், கிட்ட வந்து நெருங்கி கூடி நின்று போச்சுங்க சாமி, அந்த மாதிரி சொல்லக்கூடிய திருமணம், திருமணங்கள் கைகூடும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், வயோதிக திருமணம், காதல் திருமணங்கள், திருமண யோகங்கள் கைகூடும். அதே போல் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், டிவோர்ஸ், விவாகரத்து வரையில் வரக்கூடிய பஞ்சாயத்துக்கள், அதெல்லாம் கூட நல்ல முறையில் முடியும், தீர்வு கிடைக்கும். சேராத கணவன் மனைவி மீண்டும் சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமாகுது, இந்த குழந்தை பாக்கியத்திற்கு மட்டும் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் முக்கியம். இப்போ ட்ரீட்மெண்ட்டு போகலாமா, ட்ரீட்மெண்ட்டு போனால் ஜெயிக்க முடியுமா, இல்லை இயற்கையாகவே குழந்தை கிடைக்குமா? அப்போ இதெல்லாம் வாழ்வியல் பிரச்சனைகள். எது? திருமணம், கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமை, குழந்தை பாக்கியம், இதெல்லாம் வாழ்வியல் பிரச்சனைகள். இது எல்லாமே கூட இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும், நல்ல தீர்வு கிடைக்கும். அப்போ இந்த ஜூன் மாதம் நம்ம எல்லாருக்குமே, உங்கள் எல்லாருக்குமே நல்ல மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.